Hello everyone, welcome to the channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 2ஓட செகண்ட் எக்ஸசைஸ் பேரபோலிக் டிஷ் ஆண்டனா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஷ் ஆண்டனோட ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு ஸ்லைடர் டூலுக்கு போயிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி நம்ம டிஷ் ஆண்டனோட ஃபோட்டோவை கொண்டு வரோம் கிராஃப்க்கு. இப்போ அந்த டிஷ் ஆண்டனோட ஃபோட்டோவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ரிசீவர் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்னும் அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் கொடுத்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒப்பாசிட்டிக்கு ஃபஸ்ட்டு கம்மிப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒப்பாசிட்டியை 50 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். இப்போ பேக்ரவுண்ட் தெரியுது. டிஷ் ஆண்டனாவோட ரிசீவரை கரெக்டாக ஒய் ஆக்சிஸில் சென்டராக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒப்பாசிட்டியை 100க்கு வச்சுட்டு பேசிக்கில் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ ஈக்குவேஷனுக்கு தேவையான 3 வேரியபிளும் டைப் பண்ணிக்கலாம். A = 1, H = 0, K = 0. இந்த 3 வேரியபிளும் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இப்போ ஈக்குவேஷனை இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் x - h = 4a × y - k. இந்த ஈக்குவேஷன் டைப் பண்ணி நமக்கு ஒரு பேரபோலா கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு A, H, K 3மே ஸ்லைடர் எனேபிள் பண்ணிக்கிறோம். சைடில் இருக்கிற டச் பண்ணிங்கன்னா ஸ்லைடர் எனேபிள் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்குது. அதனால் H, K விட்டு A மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ லைட்டாக அந்த கேப் தெரியுது. அதனால் அந்த கேபிட்டல் ஏவை லைட்டாக நவுத்தணும், இல்லைனா கேபிட்டல் பி நவுத்தணும்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்புட் டேபிளில் கொடுத்த மாதிரி வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். V = வெர்டெக்ஸ் கோனிக் EQ1. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு F = ஃபோக்கஸ் கோனிக்கில் EQ1. நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டைரக்ட்ரிக்ஸ்க்கு பேர் DIR = டைரக்ட்ரிக்ஸ் கோனிக்கில் EQ1 கொடுத்தா டைரக்ட்ரிக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லேட்டர் செக்டம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு LR = லைன், பாயிண்ட் பேரலல் லைனில் பாயிண்டில் F, பேரலல் லைனில் DIR டைரக்ட்ரிக்ஸ். இப்போ லேட்டர் செக்டம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு லைன் டூலுக்கு போயிட்டு இன்டர்செப்ட் செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து செலக்ட் பண்ண அப்புறம் பேராபோலாவையும் லேட்டர் செக்டமையும் டச் பண்ணோம். டச் பண்ணோடனே நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும் CD. இதே வச்சு தான் லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ லென்த் ஆஃப் லேட்டர் செக்டமுக்கு LLR = டிஸ்டன்ஸ், பாயிண்ட் பாயிண்டில் D, ஆப்ஜெக்டில் C கொடுத்தா லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ்க்கு லைன் டூலுக்கு போயிட்டு செக்மெண்ட் செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து வெர்டெக்ஸையும் ஃபோக்கஸையும் டச் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும். அதுதான் டிஸ்டன்ஸ். அது டிஸ்டன்ஸ்னு ரீநேம் பண்ணால் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. தேங்க்யூ.